Hi, temple vlog from Ranipet. ராணிப்பேட்டில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொல்லியிருந்தால 2 கோயில். நேராக இருக்கிறது பெருமாள் கோயில், பக்கவாட்டில் இருக்கிறது வந்து சிவன் கோயில். சிவன் பேர் வந்து காசி விஸ்வநாதன், தாயார் பேர் வந்து விஷாலாட்சி. உள்ள ஐயப்பன் சன்னதி, நவகிரகம், அப்புறம் விநாயகர், முருகர், இந்த மாதிரி எல்லா சன்னதியும் இருக்குது. குட்டி கோயில் தான், ஆனால் அவ்வளோ அம்சமாக இருந்தது. நாங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் போயிருந்தோம். அதனால் முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய தீபம் ஏற்றுவாங்களா, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி. நாங்கள் மாடியிலேருந்தே பார்த்தோம் வீட்டிலேருந்து. ஸோ சாய் வந்ததுக்கப்புறமா வந்து 8 o'clock போயிட்டு வந்தோம் இந்த கோயிலுக்கு. இங்கே வந்து ராணிப்பேட்டுக்கு வந்து 2 months ஆகுது. வீக்லி இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் இருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும் போதே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஐயப்பா என் பக்கத்துலேயே இருக்கியப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. இவ்வளோ அம்சமாக இருந்தது. நம்ம என்னெல்லாம் நினச்சி நம்ம வழிபடுறோமோ அந்த கடவுள்லாம் சன்னதி எங்கள் பின்னாடியே இருக்குதுன்னு தெரிஞ்சவொன்னே, பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே இருக்குதுன்னு தெரிஞ்சவொன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நவகிரகம் இருக்குது, அங்கே விளக்கு போடுறதா இருந்தால் போடலாம். அவ்வளோ நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது அந்த கோயில். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே பாரமாக இருக்கிற விஷயங்கள்லாம் கூட அப்படியே லேஸாக தெரிஞ்சுது. மைண்டு நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணோம். ஸோ வீக்லி நானும் சாயும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப தொலைவு பஸ்ஸெல்லாம் பிடிச்சி போகிற மாதிரியே இல்லை, பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே இருக்குது. நம்ம வீட்டு மாடியிலேருந்தே பார்த்தாலே கோபுரம்லாம் தெரியுது. மார்னிங்கில் வந்து ஏஞ்சி இந்த கோபுர தரிசனம் பண்ணிவிடுவேன். ஸோ வந்து நாங்கள் பக்கத்துலேயே இருக்கிறோம், உங்கள் கூடயே இருக்கிறோம், எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து ஊர் விட்டு ஊர் வந்திருக்கேன்ட்டுலாம் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருந்தது. இன்னும் ராணிப்பேட்டுக்கு வந்து இன்னும் பாபாஜி தான் என்னோடய கண்ணில் படவே இல்லை. பாபா கோயில் எதுவுமே இருக்குது, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. எப்படியாவது கண்டுபிடிச்சி பாபா கோயிலுக்கும் போயிட்டு அந்த வ்ளாகும் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். காசி விஸ்வநாதன் நல்லா வேண்டிக்கோங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGP லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.